இன்னைக்கு நாங்க தள்ளுவண்டி கடை போட்டு டே 12 ஸ்டிக்கரிங் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கடையோட லோகோ நேம் எல்லாம் போட்ட ஸ்டிக்கர் எடுத்துட்டு வந்து அதெல்லாம் அழகா கட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அட நம்ம மேட்டுப்பாளையம் மக்கள் நிறைய பேர் நம்ம கடைக்கு வந்து சாப்பிடுறாங்களேப்பா, அதுல ஒரு லக்கி வினருக்கு இன்னைக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி மணி சேவிங் பாக்ஸ் எடுத்தேன். அதுல அப்துல் கலாம் ஐயாவுடைய போட்டோவும் போட்டு அவருடைய சின்ன ஒரு கோட்டும் எழுதி இருந்துச்சு. அதை நீட்டா கிஃப்ட் பேக்லாம் பண்ணிட்டு கடைக்கு போயிட்டான். நம்ம கடைக்கு சாப்பிட வரவங்க கிட்ட ரிவ்யூ கேட்போம். அதுல யார் நம்ம பேஜை ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த கிஃப்ட் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு ரிவ்யூ கேட்க ஆரம்பிச்சான். நல்லா இருந்துச்சு ப்ரோ. காரம் அவ்வளோக்கா நான் காரம் சாப்பிட மாட்டேன், ஆனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிரச்சனை ஃபாலோ பண்ணதை காட்டுறீங்களா? ஃபாலோ பண்ணிருக்கேன் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஒரே ஒரு செகண்ட் வெயிட் பண்றீங்களா? ஒரே ஒரு செகண்ட் ப்ரோ. ப்ரோ இன்னைக்கு யார் எங்க பேஜை ஃபாலோ பண்ணாங்கன்னா அந்த லக்கி வினர் கொண்டு கொடுக்கலான்னு பார்த்தோம் ப்ரோ கிஃப்ட். ஸோ யூ ஆர் த லக்கி. ப்ளீஸ் அக்செப்ட் அவர் கிஃப்ட். மறுபடியும் கண்டிப்பா வாங்க, சரிங்களா? ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ. டேஸ்ட் எல்லாமே ஓகே ப்ரோ, சூப்பரா இருக்கு. ஸ்பைசில எல்லாமே இப்போ புதுசா கிரீன் வேற போட்டுருக்கு, நல்லா இருக்கு. அது எங்கேயுமே அந்த மாதிரி கிடையாது, பெரிய பெரிய ஹோட்டல்ல தான் கிடைக்கும். பட் நம்மளோட இதுல இவ்வளவு அழகா பண்ணி கொடுத்துருக்கு. தேங்க்யூ. இன்ஸ்டாகிராமில் டிஎம்ல யாசர்ஸ்னு ஒரு பிரதரும் எனக்கு மெசேஜ் பண்ணி ப்ரோ வேற லெவல் டேஸ்ட் ப்ரோ, சூப்பர் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அடுத்து எங்கள் கடைக்கு ஜாலியாக சாப்பிட வர நீங்க எங்க இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. யாருக்கு தெரியும் அடுத்த கிஃப்ட் வாங்குற லக்கி வின்னர் நீங்களா கூட இருக்கலாம். அந்த கிஃப்ட் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, இருந்தாலும் அது எங்களுடைய ஒரு சின்ன அன்பு. ஓகேங்களா? இந்த ரிவ்யூ கேட்குற ஒர்க் எல்லாம் முடிச்சோடனே அப்பா நமக்கு ஒரு இடியாப்பம் தவாக்கறி போடுப்பா அப்படின்னு சொன்னா எங்க அப்பா காலின்ட்டாரு.